மகாராஷ்டிரா மாநிலத்துடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய திரு அஜித் பவார் அவர்கள் இன்று காலை, அதாவது 28/1/2026 காலை 8:45க்கு ஏற்பட்ட ஒரு விமான விபத்தில் காலமாகியிருக்கார். ஸோ இந்த விமான விபத்து, இந்த ஆக்சிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, துணை முதல்வராக இருந்த திரு அஜித் பவார் அவர்கள் தேசியவாத காங்கிரஸை சேர்ந்தவர் வந்து இவர் ஒரு பார்ட்டி லீடர். ஸோ தேசியவாத காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான முகமலை பார்க்கக்கூடியவங்க வந்து ஒருத்தர் வந்து சரத் பவார் அப்படிங்கிறவர், அவருடைய அண்ணன் மகன் தான் திரு அஜித் பவார் அவர்கள். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து முக்கிய முகமாக இருந்தாலுமே தேசியவாத காங்கிரஸில் ஏற்பட்ட பல பிளவுகள் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா சரத் பவார் ஒரு அணியாகவும் அஜித் பவார் வந்து ஒரு அணியாகவும் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ இந்த அஜித் பவார் அப்படிங்கிறவர் வந்து பிஜேபி அலையன்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அந்த மகாராஷ்டிரா மாநிலத்துடைய துணை முதல்வராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார். ஓகே. ஸோ தொடர்ந்து இவர் வந்து பாரமதி அப்படிங்கிற ஒரு தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது 7 முறை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வெற்றி பெற்று வந்திருக்காரு அந்த தொகுதியில். ஸோ இன்றைக்குமே, அதாவது இந்த 28/1/2026லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாரமதி அப்படிங்கிற அவருடைய சொந்த தொகுதியில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் தான் வந்து பங்கேற்கிறதுக்காக தனி விமானம் மூலமாக வந்து மும்பையிலேருந்து வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கிளம்பியிருக்கார். ஓகே. அப்படி கிளம்பும் பொழுது இவர் கூட வந்து ஒரு 5 பேர் ஒட்டுமொத்தமாக அந்த தனி விமானத்தில் வந்து பயணிச்சிருக்காங்க. அந்த தனி விமானம் அப்படிங்கிறதுனா ஜெட் 45 அப்படிங்கிற ஒரு ரகம், அந்த ஒரு விமானம் தான். இது ஒரு தனியார் விமானமாக இருக்குது, அதாவது தனி விமானம் கூட சொல்லலாம். ஓகே. தனியார் இருக்கக்கூடிய ஒரு தனி விமானம். ஸோ இந்த விமானத்தில் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 5லேருந்து 8 பேர் வரைக்குமே வந்து பயணிக்கக்கூடியது. ஸோ இதில் ஒட்டுமொத்தமாக இந்த அஜித் பவார் உள்பட ஒரு 5 பேர் வந்து பயணிச்சிருக்காங்க. அதாவது 2 அதாவது விமான ஓட்டுபவர்கள், அதே மாதிரி வந்து அஜித் பவாரோட 3 பேர், அவருடைய உதவியாளர் 2 பேர், ஏன்னா ஒட்டுமொத்தமாக வந்து 5 பேர் வந்து பயணிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் காலையில் மும்பையிலேருந்து பாரமதி அப்படி தொகுதிக்கு இருக்கக்கூடிய அந்த பாரமதி விமான நிலையத்திற்கு, சிறிய விமான நிலையத்துக்கு வந்து பயணம் பண்ண தொடங்கியிருக்காங்க. ஸோ தொடக்கத்திலே பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு தான் விமானம் எடுக்கப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலுமே இந்த பாரமதி விமான நிலையத்தை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பயணம்ங்கிறது காலையில் தொடர்ந்துருக்கு. பாரமதியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சிக்காக வந்து மிகவும் விரைவாக செல்லணுங்கிறதுக்காக தான் இந்த தனி விமானம் மூலமாகவே வந்து திரு அஜித் பவார் அவர்களுடைய உதவியாளர் மூலமாக வந்து கிளம்பியிருக்காதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க இறங்கக்கூடிய அந்த பாரமதி விமான நிலையத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மலைமுகடு பகுதியில் வந்து ரீச் ஆகிட்டு இருக்கும் பொழுதே வந்து விமானிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க, அதாவது அந்த கட்டுப்பாட்டு அறை இருக்குங்களே, அங்கே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க லாஸ்ட் மினிட்ல, அதாவது சரியாக வந்து பார்த்திங்கன்னா பனிமூட்டத்தினால எங்களுக்கு தரையிறகுகளில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த விமானத்தில் அதிகமாக எரிபொருள் நிரப்பி இருந்ததுனாலையும் வந்து இந்த ஒரு இயந்திர கோளாறு ஏற்பட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிங்கிறத ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலுமே சரியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பாரமதி விமான நிலையத்திற்கு ஓடுதளத்தில் வந்து இறங்குறதுக்கு சில மணி துளிகளுக்கு முன்னாடி ஒரு 1 or 2 செகண்ட்ஸ்லேயே வந்து நடைபெற்ற ஒரு கோர விபத்தாக தான் வந்து இதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஃபைனலாக அந்த லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா விமானி வந்து அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கருப்பு பெட்டி, பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா தேடி இருக்கிற மூலமாக தான் வந்து ஃபைனலாக என்ன மாதிரியான கோளாறு இருந்துச்சு, அதை வந்து பார்த்திங்கன்னா அவர் எந்த மாதிரி வந்து கன்வே பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம அந்த பாக்ஸ் மூலமாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் பல பேரும் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த கோர விபத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து நடைபெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அஜித் பவார் அவர்கள் முதல்ல வந்து படுகாயம் அடைஞ்சு தனியார் மருத்துவமனை அட்மிட் பண்ணியிருக்கதான் வந்து செய்திகள் பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அப்புறமா தான் வந்து அஃபீஷியலாகவே வந்து அஜித் பவார் அவர்கள் வந்து காலமாகி விட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் அஜித் பவார் மட்டும் காலமாகவில்லை. ஸோ அதில் பயணித்த அனைவருமே, அந்த விமானம் ஒட்டுமொத்தமாக விழுந்து நொறுங்கி அனைவருமே வந்து காலமானதாக வந்து சொல்லக்கூடியதாக வந்து இருக்கிறது. ஸோ அதில் வந்து 2 விமானிகள் பயணித்ததாகவும், அதே போல் அஜித் பவார் அவருடைய உதவியாளராக இருந்த 2 பேர், ஏன்னா ஒட்டுமொத்தமாக வந்து 5 பேருமே வந்து காலமாகிருக்கதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அந்த பிளாக் பாக்ஸ் மூலமாக தான் வந்து கண்டிப்பாக அறிஞ்சிக்கிற முடியும். ஸோ தன்னுடைய, அதாவது 7 முறை
தன்னை வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏவாக ஆக்கிய அந்த தொகுதியில் ஒரு நிகழ்ச்சிக்காக பங்கேற்க வரும் பொழுது இந்த ஒரு கோர விபத்து அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. ஸோ அஜித் பவாரை பொறுத்த வரைக்கும் மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பிரபலமானவர் என்று சொல்லப்படக்கூடியவர். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அஜித் பவார் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரத்பவார், அதாவது தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சியினுடைய முக்கிய முகமாக இருக்கக்கூடியவர் தான் சரத்பவார். அவருடைய அண்ணன் மகன் தான் வந்து இவர் வந்து இந்த அஜித் பவார் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர். இவங்க 2 பேர் தான் அந்த தேசியவாத காங்கிரஸ், அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மிக முக்கிய ஒரு ஆளும் கட்சிகளாக இருந்ததாக வந்து, அதாவது நம்ம தமிழகத்தில் எப்படி திமுக அதிமுக எப்படி இருக்குதோ அது மாதிரியான ஒரு ஆளுமை மிகுந்த சக்தியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகாராஷ்டிரா மாநிலத்துடைய ஒரு கட்சியாக வந்து இந்த தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிறது இருந்தது. அதாவது காங்கிரஸ் பழைய காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு வந்து தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி தொடங்கப்பட்டது தான் இந்த சரத்பவார் அண்ட் அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இந்த தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இரண்டு முகங்களுக்குள்ள ஏற்பட்ட அதிகாரம், அதாவது யார் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக சரத்பவார் அப்படிங்கிறவர் தான் முக்கிய முகமாக அறியப்பட்டார். சரத்பவாருக்கு அப்புறம் அரசியல் வாரிசு யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படும் பொழுது வந்து அந்த குழப்பத்துக்கு பதிலாக வந்து அதில் ஏற்பட்ட சின்ன மனக்கசப்புனால தான் அஜித் பவார் அணி அண்ட் சரத் பவார் அணி அப்படிங்கிற மாதிரி 2ஆக பிரிஞ்சுக்கிச்சு. இதில் அஜித் பவார் அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலையன்ஸ் வச்சு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா துணை முதல்வராக வந்து இருந்திருக்கார். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த இந்திய கூட்டணியிலுமே வந்து அவர் அங்கம் வகிச்சு அப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக வந்து ஏற்கனவே துணை முதலமைச்சராக தான் இருந்திருக்காரு. அதாவது இந்த பாரமதி தொகுதி மூலமாக வந்து தொடர்ந்து 7 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கார். ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. அதே பார்லமெண்ட் உறுப்பினராக வந்து ஏற்கனவே ஒவ்வொரு முறை வந்து இருந்தக்கூடியவராக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு ஆளுமை, அதாவது இந்திய அரசியலே வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் மிகப்பெரிய முக்கியமான ஒரு அரசியல் ஆளுமையாக வந்து கருதப்பட்டவராக வந்து இந்த அஜித் பவார் அப்படிங்கிறவர் சொல்லப்பட்டவங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விமான விபத்தில் காலமானது அப்படிங்கிறது மக்கள் அனைவர்களும் மட்டும் கிடையாது, அரசியல் தலைவர்களிடையே வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதற்காக குடியரசுத் தலைவரில் தொடங்கி பிரதமர், அதே மாதிரி வந்து எதிர்கட்சி தலைவர், தமிழகத்து முதல்வர் மற்றும் மற்ற மாநிலங்கள் முதல்வர் வரைக்குமே எல்லாருமே வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு சந்தேகத்தையுமே எழுப்பியிருக்காங்க. அதாவது இந்த தனி விமான விபத்துங்கிறது எனக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதாவது அஜித் பவாரும் சரத் பவாரும் அஃபிஷியலாகவே அதிகாரப்பூர்வமாகவே இணையவே இருக்கதா இருந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட விஷயத்தில் ஒரு சந்தேகமாக இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற கண்காணிப்பிலே ஒரு விசாரணை ஆணையம் அமைச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்லியிருக்கிறத தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு, அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்துடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை ஆளக்கூடியது யாருன்னு பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தான். ஸோ பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி நடைபெற்றிருக்கிறதுனால அந்த கட்சியினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய, அதாவது அந்த கட்சி கூட்டணியில் துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் தான் இந்த அஜித் பவார் அப்படிங்கிறவர். ஸோ இவருடைய இந்த விமான விபத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் வந்து சாதாரணமாக விட மாட்டாங்க. ஸோ இது எப்படி நடைபெற்றுச்சு, இதில் வேறு எந்த மாதிரியான ஒரு கோளாறு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விசாரிப்பாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆதாரங்களோட வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதையுமே வந்து கண்டிப்பாக வந்து மக்களுக்கும் சரி கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் வந்து அறிவிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? எஸ். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு விபத்து வந்து வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் ஸோ இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக தெரியும். ஏன்னா லாஸ்ட் இயர்லேயுமே வந்து மிகப்பெரிய ஒரு 200க்கும் மேற்பட்ட ஒரு விபத்து பயணிகள் விமானம் வந்து ஏற்படுத்திச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விபத்து அப்படிங்கிறது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் 2026 தொடக்கத்திலே வந்து ஏற்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தம். அதுலேயும் அரசியல் ஆளுமையில் முக்கியமாக ஒருத்தர் சொல்லப்படக்கூடிய அஜித் பவார் அவர்கள் தவறியிட்டார் என்பது வந்து மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து அரசியல் வட்டாரங்களில் பேசப்படக்கூடியதாக இருக்குது. ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் ஸோ இது பற்றிய மற்றொரு தகவலுடன் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம உங்களை சந்திக்கிறோம். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.